நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் துரைப்பெரும்பாக்கம் கிராம பகுதியில் உள்ள மேக்கால் புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி தற்போது காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் கொட்டுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்களின் பிரதானமான தொழிலாக விவசாயம் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பது போன்றவை ஆகும். எனவே அப்பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பை கொட்டும் இடம் அமைக்கப்படுவதால் அப்பகுதியில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவும் விவசாயம் பாதிப்பு மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து அப்பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர்வு கூட்டத்தின் போது கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர். மேலும் கிராம மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வேறு இடத்தில் குப்பை கிடங்கை அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் ஆட்சியரிடம் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.